ஹாய் गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம அந்த டெவிலிசியா பார்ட் டைமர் சீசன் 2 ஓடிய எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட பார்க்கலனா போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா சரியா இந்த எபிசோட போடுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த எபிசோட அப்லோட் பண்ணிருந்தேன். சோ பார்க்காதவங்க எல்லாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் அப்படியே ஆல்ரெடி பார்த்தவங்க நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த அனிமே எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல வச்சுக்கோங்க. அது கூட சேர்த்து நம்ம சோஷியல் மீடியாவோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்குது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிடலாம். சோ இந்த எபிசோட் ஓபன் பண்ணதும் சிரிச்சுக்கிட்டு இருந்த அலாசுராமஸ் உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சுட்டா. ஏன்னா சைட்டன் உண்மையாவே இந்த குழந்தையோட அப்பா கிடையாது இல்லையா? அதனால தான் அங்க பார்ப்பான் அவன் அப்பா கிடையாதுன்னு இவகிட்ட சில விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்கான் போல. அதனாலதான் என்னால நம்ப முடியாது, நீங்க தான் என்னுடைய அப்பா, போய் சொல்லாதீங்கன்னு உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கிறா. ஏன் ஒரு கட்டத்துல அப்பா அடிச்சிட்டாங்கன்னா அம்மா கிட்ட ஓடி போயிட்டு ஒளிஞ்சு போம் இல்லையா? அந்த மாதிரி அலாசுராமஸும் அழுதுகிட்டே ஓடி வந்து அம்மா அம்மான்னு எமிலியாவை கட்டி பிடிக்க எல்லாருமே கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க எமிலியா அந்த குழந்தைக்கு அம்மானு. ஆனா உண்மையாவே இந்த குழந்தைக்கும் இவளுக்கும் சுத்தமா சம்பந்தமே கிடையாது. அதனால இங்க பாருங்கப்பா, இந்த குழந்தைக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, ப்ளீஸ் இந்த மாதிரி பாக்காதீங்கன்ற மாதிரி இவ கதறவும் சரி சரி ஓகே ஓகே நாங்க நம்புறோம். இருந்தாலும் அந்த குழந்தை ஒன்னதான அம்மானு கூப்பிடுது. அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட பாசமா நடந்துக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே எமிலியா உங்களுக்கு இதுல விருப்பம் இல்லைன்னா என்கிட்ட அந்த குழந்தையை ஒப்படைச்சிருங்க, உங்களுடைய பொறுப்பை நான் பாத்துக்கிறேன்னு பக்கத்துல இருக்கக்கூடிய சீக்கோ கேட்க இவங்க சரி ஓகே நம்மளுக்கு எதுக்குடா வம்பு, இந்த குழந்தைய இவகிட்டே கொடுத்துடலான்ற மாதிரி யோசிக்கிறா. ஆனா அடுத்த செகண்டே அலாசுராமஸ் இவளை புடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி கியூட்டா பார்க்கவும் சரி ஓகே இப்போதைக்கு இந்த குழந்தைக்கு நான் அம்மாவா நடிக்கிறேன்னு அலாசுராமஸ் அப்படியே கட்டி பிடிச்சி தூங்க வச்சுக்கிட்டு இருக்க. இவங்க எல்லாரும் இப்ப இந்த பொண்ணு எங்க இருந்து வந்திருப்பா, எப்படி வந்திருப்பான்றத டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா எந்த ஒரு குழந்தையும் ஆப்பிள்ல இருந்து வந்ததை இவங்க பார்த்தது கிடையாது இல்லையா? அதனாலதான் இந்த மாதிரி இவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே லூசிஃபரும் எப்படி இந்த பொண்ணு கரெக்டா நம்ம சைட்டனை பார்த்து அப்பான்னு சொல்லுதுன்ற மாதிரி கேட்க சீக்கிரமும் ஒரு வேலை அவகிட்ட யாராச்சும் சொல்லிருக்கலாம் இவங்களை அப்பான்னு கூப்பிடு அம்மான்னு கூப்பிடு, ஏன்னா குழந்தைங்கள்ட்ட ஏதாவது ஒண்ணு சொல்லி கொடுத்தனா அப்படியே தானே சொல்லும். அதனால அந்த மாதிரி கூட யாராச்சும் சொல்லி கொடுத்துருக்கலாம். இல்ல அவ ஆப்பிள்ல இருந்து வெளியில வரும்போது எமிலியாவையும் சைட்டனையும் பார்த்ததும் தன்னுடைய அப்பா அம்மா நினைச்சிருக்கலான்ற மாதிரி இவ சொல்ல இல்லப்பா அதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி லூசிஃபர் சொல்லிட்டான். ஏன்னா இவ ஆப்பிள்ல இருந்து வெளியில வரும்போது எல்லாருமே சுத்தி தான் இருந்தாங்க. ஆனா இவ பர்டிகுலரா இவங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் தன்னுடைய அப்பா அம்மான்னு சொல்றா இல்லையா? அதனாலதான் அப்படி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இதுல வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கும் போதே ஆசிலும் நீ சொல்றது கூட சரிதான்ப்பா, இந்த பொண்ணு வேற எங்க இருந்து யாராச்சும் அனுப்பி இருக்கணும், அதுவும் நம்ம கிட்ட போகணும்னு பர்டிகுலர் அனுப்பி இருக்காங்கன்னா இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்கிற மாதிரி தான் எனக்கும் தெரியுதுன்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்க. சீக்கிரம் திரும்பவும் கத்த ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா ஒருவேளை இவனுக்கு அந்த உலகத்துல வைஃப் இருந்து அங்கிருந்து குழந்தைய அனுப்பி ஏதாவது நடந்திருக்கலாம் இல்லையா? அதனாலதான் உண்மையை சொல்லுங்க, இந்த குழந்தைய அனுப்புனது யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்கவும் ஐயோ இல்ல 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 நான் தெரியாதனமா கூட ஒரு பொண்ணை தொட்டதில்லைன்ற மாதிரி இவன் கதறிக்கிட்டு இருக்க. எமிலியாவுக்கு ஒரு சின்ன டவுட்டா இருக்குது. ஏன்னா அந்த ஆர்க் ஏஞ்சல்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு வேளை கூட இந்த குழந்தைய அனுப்பியிருக்கலான்ற மாதிரி லைட்டா ஒரு டீஸ் பண்ணவும் ஆமாமா நீங்க சொல்றது கரெக்ட் தான், நம்மள பழி வாங்குறதுக்கு நீங்க ஒரு ஆர்க் ஏஞ்சல் சுத்திக்கிட்டு இருக்கானே அவன் பார்த்தா வேலையா கூட இருக்குன்ற மாதிரி ஆசிரியர் சொல்லிக்கிட்டு இருக்க. இல்ல இல்ல அதுக்கு வாய்ப்பே இருக்காதுன்னு சூசன் சொல்லிட்டா. ஏன்னா அவன் தான் இப்ப வேற ஒரு விஷயத்துல போக்கஸ்டா இருக்கான் இல்லையா? அதனால அவன் இந்த குழந்தைய நம்ம கிட்ட அனுப்புறதுக்கு வாய்ப்பே இல்ல. அது மட்டும் இல்லாம ஹெவன்ல இருக்கவங்களுடைய பேருக்கும் அலாசுராமஸோட பேருக்கும் சம்பந்தம் கிடையாது. இருந்தாலும் இவளுடைய பேர் என்டிஎஸ் லெவல்ல இருக்கக்கூடிய ஹியூமன் ஃபேமிலிஸோட நேம் கூட சேர்ந்து வருது. அதாவது அலாஸ்ன்றது ஏஞ்சல்ஸோட விங்ஸ் குறிக்கும், ராமஸ்ன்றது பிரான்ச்சஸ் குறிக்கும். அதனால என்னுடைய கணிப்பு சரியா இருந்ததுன்னா என்டிஎஸ் லெவல்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் அந்த குழந்தைய நம்ம கிட்ட அனுப்பி இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சைட்டனும் சரி ஓகேப்பா இந்த குழந்தைய அனுப்புனவங்க யாரா வேணா இருக்கட்டும், இல்ல எனிமையா இருக்கட்டும், நம்மளுக்கு ஃப்ரெண்டா கூட இருக்கட்டும், ஆனா அவங்க வந்து இந்த குழந்தைய கூட்டிட்டு போற வரைக்கும் இப்ப இந்த குழந்தை நம்ம கூட தான் இருந்தாகணும்ன்ற மாதிரி இவன் சொல்ல லூசிஃபர் இவங்க எல்லாரையும் பார்த்து ஒரு பெரிய கொஸ்டின் கேக்குறான். என்னடா இந்த குழந்தைங்க வந்துருச்சு ஓகே இவங்க கூட தான் இருக்க போகுது, பட் நம்மள யார் இந்த குழந்தையை வளர்க்க போறதுன்னு ஒரு கேள்வி கேட்க ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஐயோ அப்பா என்னால முடியாதுன்னு எமிலியா ஓபனா சொல்லிட்டா. ஏன்னா இவளுக்கு வேலை இருக்குது, அபார்ட்மெண்ட்ல தான் தங்கி இருக்கிறா. அது மட்டும் இல்லாம டே ஷிஃப்டா மாறும் நைட் ஷிஃப்டா மாறும் இல்லையா? அதனால என்னால இவளை பாத்துக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லவும் சீக்கிரமும் ஆமா ஆமா என்னாலயும் அவளை பாத்துக்க முடியாதுன்னு சொல்றா. ஏன்னா இப்பதான் இவன் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கான்றதுனால இவ குழந்தையோட வீட்டுக்கு போனானா வீட்டுல இருக்கிறவங்க இவளை உப்பு கண்ட போட்டுருவாங்க. அதனால என்னாலயும் இவளை பாத்துக்க முடியாதுன்ற மாதிரி இவ சொல்ல ஆசிலும் அப்பனா எங்களால மட்டும் எப்படி முடியுமா, நாங்களே 3 பேர் இங்க உட்கார்ந்துகிட்டு எப்படி சாப்பிடுறது தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கோம், இதுல இந்த குழந்தைய பாத்துக்கணும்னா இன்னும் செலவு அதிகமாயிடும், அதனால நாங்க இந்த குழந்தைய பாத்துக்கிறது ரொம்பவே கஷ்டம்ன்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஜூசுல யாரும் கவலைப்படாதீங்கப்பா நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டா. ஏன்னா இவ சர்ச்சுக்கு கீழே இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆர்கனைஸ்ல எல்லாம் வேலை பார்த்தான்றதுனால இவளுக்கு குழந்தைங்களை பாத்துக்கிட்டு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால நான் இந்த குழந்தைய பாத்துக்கிறேன்ற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே சைட்டன் இல்ல பாத்துலாம் வேணாம், டீமன் கேசில் இதுக்கப்புறம் அலாசுராமஸ பாதுகாக்கிற வேலையை செய்யுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். அதாவது டீமன் கேசில்னா அங்க இருக்க டீமன் கேசில் இல்ல, இப்போ இவன் தங்கிட்டு இருக்கக்கூடிய வீடு தான் டீமன் கேசில் மென்ஷன் பண்றான். அதனாலதான் இவன் மட்டும் தனியா அந்த குழந்தைய பாத்துக்க போறோம்னு சொல்லவும் நாங்களும் சேர்ந்து பாத்துக்கிறோம்னு இப்படி சிம்பாலிக்கா இவன் சொல்லிக்கிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு சீக்கோ மறுநாள் ஆர்ச்சர் பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கும் போது கொஞ்சம் சோகமா பிராக்டிஸ் எடுத்துட்டு இருந்திருப்பா. அதனால என்ன பாச்சு ஏன் இப்படி சோகமா இருக்கிற, ஒருவேளை நீ லவ் பண்றேன்னு சொன்னிய அந்த பையன் அவன் உன்னுடைய ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணலையான்ற மாதிரி கேட்க இல்ல அப்படிதான் சொல்லிட முடியாது, அவர்கிட்ட நான் ப்ரொபோசல்லாம் பக்காவா பண்ணிட்டேன், ஆனா இப்ப அவர் கொஞ்சம் ப்ராப்ளமான சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டு
இருக்காரு. அதனாலதான் அந்த விஷயத்தை கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் நான் சோகமாயிட்டேன்ற மாதிரி சொல்லவும், இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குதுப்பா, அதனால நான் இன்னைக்கு உன் கூட கடைக்கு வரேன், அவன் கிட்ட டைரக்டா பார்த்து நீ இவ்வளவு லவ் பண்ற இல்லன்னு கேட்க போறன்ற மாதிரி சொல்லவும், ஐயோ அதெல்லாம் வேணாம்ப்பா, இன்னைக்கு நான் கடைக்குல போறது கிடையாது, வேற ஒரு இடத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சதும் டைரக்டா பக்கத்துல இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனவ எக்கச்சக்கமான பொருள் எல்லாத்தையுமே வாங்கி எடுத்துக்கிட்டு டைரக்டா இப்ப சைடனுடைய வீட்டுக்கே வந்துட்டா. ஆனா கதவை திறக்கக்கூடிய ஆசியல் பாக்குறதுக்கு சுத்தமா நல்லாவே இல்ல. அதனால என்ன காட்சி, ஏன் இப்படி இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கவும், அட ஏன்பா அந்த சோக கதையை கேட்கிற, நைட்டு முழுக்க இந்த பொண்ணு என்னுடைய அம்மா எங்க போனாங்க, அவங்க எங்க எங்கன்னு கேட்டு என்னைய சைட்டுன்னு தூங்கவே விடல, இதுல வேற சைட்டுன்னு காலையில கிளம்பி வேலைக்கு போயிட்டாரா, அவ்வளவுதான் என்ன இவ கொண்டு எடுத்துட்டா, இருந்தாலும் இப்பதான் ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி தூங்க வச்சிருக்கிறேன் பான்ற மாதிரி சொல்லவும், சரி ஓகே ஓகே சாப்பிட ஏதாவது கொடுத்தீங்களான்ற மாதிரி கேட்க, கொடுத்தம்பா, இவளுக்கு ஹியூமன் ஃபுட்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்குது, அதனால ஊடா நூடுல்ஸ் நல்லா வேக வச்சு இவ சாப்பிடுற பதத்துல கொடுத்தேன்னு சொல்லவும், ஓ அப்படியா சரி ஓகே, இருந்தாலும் இந்த வயசுல இருக்கக்கூடிய குழந்தைக்கு குழந்தைங்க சாப்பிடுறதா கொடுக்கணும், அதனால ஊடான்லாம் இதுக்கப்புறம் கொடுக்காதீங்க, அதுக்கு பதிலா நான் வாங்கிட்டு வந்ததுல இருந்து சமைச்சு ஏதாவது கொடுங்கன்னு இவ சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு குழந்தைங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தா இல்லையா, அதை எல்லாத்தையும் எடுத்து கொடுக்க, சீகோ உங்களுக்கு நான் எப்படி தேங்க்ஸ் சொல்றதுனே தெரியலங்க, எங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்களா வந்து ஹெல்ப் பண்றீங்களே, ரொம்பவே தேங்க்ஸ்ங்கன்ற மாதிரி தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்க, சீகோ மட்டும் எங்க எனக்குலாம் தேங்க்ஸ், எனக்கும் சைட்டனுக்கும் ஒரு நாள் இந்த மாதிரி குழந்தை பிறந்துச்சுன்னா அன்னைக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் செஞ்சுதானே ஆகணும்ன்ற மாதிரி முனவிக்கிட்டு இருக்கேன், ஏதோ சொன்னீங்களே என்ன சொன்னீங்கன்ற மாதிரி கேட்க, இல்ல எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டுன்ற மாதிரி சொன்னன்ற மாதிரி சமாளிக்கவும், கரெக்டா சூசனோவும் சில சாப்பாடு ஐட்டம் எல்லாம் வாங்கிக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டா. ஏன்னா நைட்ல இருந்து குழந்தைய மட்டுமே இவங்க பாத்துக்கிட்டு இருக்கிறதுனால வீட்டுல கொஞ்சம் கூட சாப்பாடே ஆக்கல, அதனாலதான் சரி ஓகே உங்களுடைய கஷ்டம் எனக்கு புரியுதுன்ற மாதிரி சாப்பாடை வாங்கிட்டு வந்திருக்கவும், ஆசில் இதை ஃப்ரீயா வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். ஏன்னா என்னதான் இருந்தாலும் இவங்க எதிரியாச்சு, அதனாலதான் எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லி நான் காசை கொடுத்து வாங்கிக்கிறேன்னு இவன் காசை எடுத்து கொடுத்துட்டு இருக்கும் போது, லூசிபர் சாப்பாடு வந்துச்சுன்ற அந்த வார்த்தையை கேட்டுட்டு டக்குனு கதை திறந்து ஐ சாப்பாடுன்னு கத்த, உனக்கு இன்னைக்கு எதுவும் கிடையாதுன்னு ஆசில் கதவை மூடி விட்டுட்டான். ஏன்னா இந்த இடத்துல குழந்தை இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி இந்த இடத்துல வெட்டியா இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் யாருன்னா நம்ம லூசிபர் மட்டும்தான். அதனாலதான் நீ என்னைக்கு வீட்டுல இருக்கக்கூடிய வேலையெல்லாம் செய்யறியோ அன்னைக்கு தான் உனக்கு சாப்பாடுன்னு கதவை மூடினதுக்கு அப்புறம் சரி ஓகே ஓகே தேவையில்லாம இந்த இடத்துல கத்திக்கிட்டு இருக்காதீங்க, குழந்தை இருந்தாலும் எழுந்துருவா, ஏன்னா நைட் இவ கத்துற கத்து ஒரு செவுறு தாண்டி இருக்கக்கூடிய எனக்கே அவ்வளவு சவுண்டா கேக்குது, அதனால இவளை நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் பாத்துக்கணும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவசரம் எழுந்து உட்கார்ந்துக்கிட்டு அப்பா எங்க போனீங்க அம்மா எங்க போனீங்கன்னு அழுக ஆரம்பிச்சுட்டா. இதுக்கேற்ற மாதிரி தான் இன்னொரு பக்கம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எமிலியாவும் காலையில இருந்து செம்ம டென்ஷன்ல இருந்திருப்பா. அதனால எப்பயும் போல இவளுடைய ஃப்ரெண்டும் என்ன பாச்சு ஏன் இந்த மாதிரி டென்ஷன்ல இருக்க, ஒருவேளை உனக்கு சைடுக்கு ஏதாவது குழந்தை பிறந்துச்சா என்ன அந்த அளவுக்கு டென்ஷன்ல இருக்குன்ற மாதிரி கேட்கவும், இவளும் அந்த டென்ஷன்லயே ஆமா எனக்கு அவனுக்கு ஒரு குழந்தை இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டா. ஆனா அடுத்த செகண்ட் இல்ல நீ நினைக்கிற மாதிரி இல்ல, நேத்துக்கு சேட்டனுடைய சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தவங்க ஒரு குழந்தையை வளர்க்க சொல்லி அவங்க கிட்ட அனுப்பி வச்சிருக்காங்க, அது தெரியாம நேத்துக்கு நான் சூசனோவை பாக்குறதுக்காக அவன் வீட்டுக்கு போயிருந்தேன், அந்த டைம்ல அந்த குழந்தை என்ன பார்த்துட்டு அம்மானே கூப்பிட ஆரம்பிச்சிருச்சு, அதனாலதான் நேத்துக்கு நடந்த விஷயத்துல எல்லாத்தையும் நினைச்சு நான் கொஞ்சம் டென்ஷனா இருந்தன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இவளுக்கு ஒரு கால் வர, அடுத்த செகண்டே ஹலோ சார் சொல்லுங்க இவளுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டா. ஆனா இன்னொரு பக்கம் அலாஸ்ராமஸ் அழுதுகிட்டு இருந்தாலே அங்க என்னடா ஆச்சுன்னு பார்த்தா அவ நிம்மதியா படுத்து தூங்க ஆரம்பிச்சுட்டா. ஏன்னா சீக்கிரம் வரும்போது டைப்பர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தா இல்லையா, அந்த டைப்பர்ஸ்ல ஒண்ணு போட்டு விட்டதும் தான் இவ நிம்மதியா தூங்க ஆரம்பிச்சிருக்கா. அதனால இப்ப ரொம்ப நேரமா இப்ப அழுவாம தூங்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் சீக்கிரம் உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதே தெரியல, அது மட்டும் இல்லாம உங்கள்ட்ட எக்கச்சக்கமான திறமை இருக்குதுன்னு ஆசியில் புகழ்ந்துகிட்டு இருக்க, அப்படிலாம் சொல்லாதீங்க, நான் ஆல்ரெடி என்னுடைய கசின் பிரதர்ஸையும் கசின் சிஸ்டர்ஸையும் பார்த்துக்கிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதனாலதான் இவளுக்கு தேவையான விஷயத்த எல்லாத்தையும் நான் இப்ப பண்ணன்ற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்க. கரெக்டா திரும்பவும் அலாஸ்ராமஸ் எழுந்துட்டா. ஆனா இந்த தடவை அழுகலாம் இல்ல அமைதியா உட்கார்ந்துருக்கா. அதனால இவளை பார்த்ததும் இங்க பாரு குட்டி பொண்ணு அழுகாம அமைதியா இருக்கணும், அப்பாவும் அம்மாவும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கன்ற மாதிரி இவ கிட்ட சொல்ல, ஹே ஜாலி அப்பா அம்மா வர போறாங்கன்ற மாதிரி இவ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் அவங்க வர வரைக்கும் இவங்க சமாளிச்சாகணும் இல்லையா, அதனால குழந்தைங்கள்ட்ட பேரை சொல்லி என்னுடைய பேர் இதுதான், என்ன இப்படி கூப்பிடு அப்படி கூப்பிடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் என்னுடைய பேரு சீகோ, என்ன இதுக்கப்புறம் நீ சீகோ தான் கூப்பிடணும்னு சொல்ல இவளும் சீகோ அப்படின்னு சொல்றா. ஆனா இவளை விட சீகோ வயசுல பெரியவ இல்லையா, அதனால சூசன உடனே இங்க பாருப்பா நீ வெறும் சீகோ மட்டும் சொல்லக்கூடாது, இவங்க ஒன்ன விட வயசுல பெரியவங்க, அதனால அக்கா சீகோன்னு கூப்பிடணும்னு சொல்லவும் அக்கா 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 சீகோ அப்படின்னு கூப்பிடுவோம். சீகோவுக்கு கியூட்னஸ் அது தாங்க முடியல, ஏன்னா குட்டி குழந்தைங்க பேசுறதே கியூட்டா தான் இருக்கும், அப்படி இருக்கும்போது இவ கியூட்டா அக்கா சீகோன்னு சொல்றா இல்லையா, அதனாலதான் ஓ சூப்பர் கியூட்ன்ற மாதிரி பாத்துக்கிட்டே என்ன மட்டும் நீ அக்கான்னு கூப்பிட கூடாது, இங்க இருக்காங்க பத்தி சூசனோ அவங்களே அக்கான்னு கூப்பிடுன்னு சொல்ல அலாஸ்ராமஸ் லைட்டா திரும்பி பெரிய அக்கா சூசனோன்னு கூப்பிட்டுட்டு ஒரு மாதிரி பாவமா பாப்பா, பாவம்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி கியூட்னஸோட இவள பாத்துக்கிட்டே இருக்க, ஏய் பாக்காத வேணாம் அப்படி பாக்காதன்ற மாதிரி இவ்வளவு அந்த கியூட்னஸ் அவாய்ட் பண்ணலாம் தான் பாக்குறா. ஆனா இவ கியூட்டா பாக்குறத இவளால தாங்கவே முடியல, அதனால இவ கியூட்டா இருக்கிறான்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. இதே எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்க லூசிபர் மட்டும் என்னடா ஒரு குழந்தைய வச்சுட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவனுக்கு குழந்தைங்க இந்த கியூட்னஸ் அதெல்லாம் எதுவுமே தெரியாது, இவனுக்கு தெரிஞ்சது எல்லாமே கம்ப்யூட்டர் தானே, அதனாலதான் இப்படி இவன் பாத்துக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் எமிலியா வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டா. ஆனா இவ காலையில சில விஷயங்களை சொன்னா இல்லையா, அதாவது தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிருப்பாளே அந்த விஷயத்தை பத்தி என்னப்பா நீ சொன்னதெல்லாம் உண்மைதானா, அவன் வீட்டுல ஒரு குழந்தை இருக்கான்ற மாதிரி கேட்க, ஆமாப்பா அந்த குழந்தை ரொம்ப கியூட்டா இருக்கும், அவன் வீட்டுல தான் இருக்கு, நான் வேற அடிக்கடி போய் அந்த குழந்தைய பாத்துக்கணும்ன்ற மாதிரி சொல்லவும், ஓ அப்படி போதா கதை, சரி சரி ஓகே ஓகே
ஓகே. இருந்தாலும் நான் சொல்ற விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அந்த குழந்தை கூட ஓவர் அட்டாச் ஆயிடாத. ஏன்னா அந்த குழந்தையோட அப்பா அம்மா நாளைக்கு சப்போஸ் வந்து அவளை கூட்டிட்டு போனாங்கன்னா அந்த குழந்தை பிரியும் போது உனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதனால நான் சொன்னதை எப்பயுமே மைண்ட்ல வச்சுக்கோப்பான்னு சொல்லப்போம் இவங்க சரி ஓகேப்பா நான் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. ஆனா அதுக்குள்ள ஒரு நிமிஷம் இருப்பா, எனக்கு ஒரு கூப்பன் கிடைச்சது, அதை நான் உனக்கு கொடுக்குறேன்னு பக்கத்துல இருக்கக்கூடிய தீம் பார்க்குக்கு ஃபேமிலியா போகக்கூடிய ஒரு கூப்பனை எடுத்து இவகிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்க. இதே நேரத்துல இன்னொரு பக்கம் சைட்டின் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இங்க வரக்கூடியவங்களை பார்த்துட்டு செம ஷாக் ஆயிட்டான். ஏன்னா அலாஸ் ராமோஸ் என்ன அமைதியா இருந்தாலும் அப்பாவை பார்க்கணும் அழ ஆரம்பிச்சிருக்கா போல. அதனாலதான் சீக்கிரம் சூசனவும் இவளை கூட்டிட்டு கடைக்கு வந்திருக்கிறத பார்த்துட்டு அட கடவுளே நீங்க எங்க வந்தீங்கன்னு செம ஷாக்கோட வந்து இவங்களை பார்த்துக்கிட்டு இருக்க. கடையில இருக்கிறவங்களும் ஹே அங்க பாத்தியா அவ கையில ஒரு குழந்தை இருக்குது, அது மட்டும் இல்லாம அதை அப்படியே பாக்குறதுக்கு சைட்டன் மாதிரி இருக்குது, ஒருவேளை அது அவங்க ரெண்டு பேருக்கும் சீக்கிரட்டா பிறந்த குழந்தையா இல்ல வேற ஏதாச்சுமான்ற மாதிரி இவங்க கொஞ்சம் காசி பேசவும் கரெக்டா இந்த இடத்துக்கு மேனேஜர் வந்து எப்பா நான் காதால கேட்கிற விஷயமோ நான் கண்ணால பாக்குற விஷயமோ உண்மையான கேட்க ஆமாங்க மேடம்ன்ற மாதிரி இவன் சொல்லவும் சரி ஓகே நான் இப்ப சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு, நீ சூசனோ நீங்க கொஞ்ச நேரம் எனக்காக வெயிட் பண்ண முடியுமா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் பேசிட்டு வரேன்னு சொல்ல இவ்வளவு அதுக்குன்னு தாராளமா நீங்க போய் பேசுங்க, எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மேனேஜர் டக்குனு அலாஸ் ராமோஸ கையில வாங்கிக்கிட்டாங்க. ஆனா இந்த நேரம்னு பார்த்து கரெக்டா அந்த ஆர்க் என்ஜின் உள்ள வர போச்சே எல்லாம் போச்சே, நான் கனவு கொட்ட கட்டது எல்லாம் உடஞ்சி சுக்குனரா போச்சேன்னு அலாஸ் ராமோஸ் மேனேஜருடைய குழந்தை நினைச்சுக்கிட்டு இவன் டைரக்டா வந்து சைட்டனை பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்க. இங்க பாருப்பா உனக்கு எக்கச்சக்க குழப்பம் இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா இப்ப இது எல்லாத்தையும் விளக்குறதுக்கு எனக்கு டைம் இல்ல, ஏன்னா என்னுடைய மேனேஜர் விளக்க மாத்த வச்சுட்டு எனக்கு வெளுத்து வாங்க ரெடியா இருக்கிறாங்க, அதனால சூசனை எல்லாத்தையும் சொல்லுவான்ற மாதிரி இவகிட்ட சொல்லிட்டு போக இவ ஆரம்பத்துல இருந்து சொல்றதுக்கு பதிலா அந்த குழந்தை எங்க இருந்து வந்துச்சுன்னு எங்க யாருக்குமே எதுவுமே தெரியலங்க. அதனால மேனேஜர் கையில இருக்கக்கூடிய அந்த குழந்தைய பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்ற மாதிரி இவங்க கிட்ட சூசகமா ஒரு கேள்வியை கேட்கவும் இப்படி ஒரு பீச்சிங் இந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது சீகோ புடிச்சு ஏறுன்னு ஏறுறாங்க. ஏன்னா இங்க ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே சீகோ சைடுல லவ் பண்றா, அது மட்டும் இல்லாம அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரான்ற விஷயம் எல்லாமே நல்லாவே தெரியும். அதனாலதான் ஏமா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, ஒரு குழந்தையை தூக்கிக்கிட்டு எல்லாரும் இருக்கிற இடத்துல இப்படி பொதுவா வருவேன், இப்படி வந்தீங்கன்னா உனக்கு தான் கெட்ட பேரு. அதனால நீங்க பாரு நான் சொல்றது நல்லா தெளிவா கேட்டுக்கோ, இந்த குழந்தைய நீங்க வீட்டுல வச்சு பாத்துக்கிறீங்க எல்லாம் பண்றீங்க ஓகே தான், அதை ஒரு டிஸ்டன்ஸ்ல பண்ணுங்க, அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா இந்த சமுதாயம் உங்களை தப்பா தான் பார்க்கும். அதனால இதுக்கப்புறமாச்சும் நான் சொல்றதை புரிஞ்சுக்கிட்டு நாக்க பாருங்கன்ற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அலாஸ் ராமோஸ் இவங்களுடைய கையை மோந்து பார்த்துட்டு ஹேய் உங்க மேலேயே எங்களுடைய அப்பாவுடைய வாசனை அடிக்குதுன்னு சொல்ல ஆமாப்பா நாங்க எல்லாருமே இந்த இடத்துல பர்கர் சேர வேலை பாக்குறோமா, அதனால ஏன் மேல உன் அப்பா மேல ஏன் சீகோ மேல இங்க இருக்கக்கூடிய எல்லாரு மேலயும் ஒரே மாதிரி ஸ்மெல் தான் அடிக்கும் அப்படின்னு சொல்லி தடையை கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க பாருங்கப்பா நான் சொன்னது எல்லாமே நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதனால இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு குழந்தைய நல்லா பாத்துக்கோங்கன்னு சைட்டனுக்கு இன்னைக்கு ஆஃப் கொடுத்துடுறாங்க. ஏன்னா குழந்தை அப்பாவும் அம்மாவும் இல்லாம ரொம்ப நேரத்துக்கு தனியா இருக்க கூடாது இல்லையா, அதனாலதான் நீ இன்னைக்கு பண்ண வேலை எல்லாம் போதும் வீட்டுக்கு போயிட்டு குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு சொல்லிட்டு கிளம்பி போக அடுத்த நிமிஷமே சீகோ சைட்டன் கிட்ட மன்னிப்பு கேக்குறா. ஏன்னா இவ இங்க வந்ததுனால தானே இவ்வளவு பெரிய பிரச்சனை, அதனால என்ன மன்னிச்சிருங்க இவ மன்னிப்பு கேட்கவும் இங்க பார்ப்பானி என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் தேவையே இல்ல, ஏன்னா அலாஸ் ராமோஸ் என்ன பார்க்கணும்னு சொன்னதுனால தானே நீ இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்த, அதனால நீ மன்னிப்புல என்கிட்ட கேட்க தேவையில்லப்பா. அது மட்டும் இல்லாம நம்ம மேனேஜர் சொன்னதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி ஆகணும். ஏன்னா நான் இப்ப இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன்ல அலாஸ் ராமோஸ ஜூசன குட்டியும் எம்லியா குட்டியும் கொடுத்து பாத்துக்க சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க என்னுடைய எதிரி, எப்ப வேணாலும் எனக்கு எதிராக எது வேணாலும் பண்ணுவாங்க, அதனால அவங்கள நான் இது வரைக்கும் நம்பினது கூட கிடையாது. ஆனா இந்த ஜப்பான்லயோ இந்த உலகத்திலயோ நான் நம்பக்கூடிய ஒரே ஒரு ஆள் யாருன்னா அது நீ மட்டும் தான். ஏன்னா நீ என்ன ப்ரொபோஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் உனக்கு ஒரு ப்ராப்பரான பதில கூட சொல்லலனாலும் நீ எனக்காக நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கிற, அதனால நான் உன்கிட்ட ரிக்வெஸ்டா கேக்குறேன்ப்பா. அலாஸ் ராமோஸ் அப்பப்ப வீட்டுக்கு வந்து நான் இல்லாத நேரத்துல பாத்துக்க முடியுமான்ற மாதிரி கேட்க இவ கண்ணுல தாரையா கண்ணீர் கொட்டுது. அதனால என்ன பாச்சு ஏன் இப்படி அழுகுற, நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேனான்னு கேட்க இல்ல நான் அப்படிலாம் அழுவல, சம்டைம்ஸ் மனுஷங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கும்போது அழுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு அழுவுதான்னு சொல்லிட்டு இவ டைரக்டா வந்து அலாஸ் ராமோஸோட கையை பிடிக்கவும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் அலாஸ் ராமோஸை நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்க. கரெக்டா இந்த இடத்துக்கு மேனேஜரும் திரும்ப வந்துட்டாங்க. ஏன்னா இப்ப இவங்களுக்கு ஒரு கூப்பன் கிடைச்சிருக்குது, அதனால இந்த கூப்பன் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இவன்ட்ட கொடுத்துட்டு போக இவங்க கொடுத்த கூப்பனை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு வீட்டுல வந்து உட்கார்ந்தா எம்லியா கிட்ட இருக்கக்கூடிய கூப்பனும் இவங்க கிட்ட இருக்க கூப்பனும் ஒரே கூப்பன் தான். அதனால இந்த டிக்கெட்டை பார்த்த உடனே ஐயா ஜாலி நான் அப்பா அம்மா கூட நாளைக்கு தீம் பார்க்குக்கு போக போறேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. சைட்டனுக்கு எம்லியா கூட்டிட்டு போறதுல இஷ்டமே கிடையாது, அதே மாதிரி எம்லியாவுக்கு சைட்டனு கூட கூட்டிட்டு போறது இஷ்டமே கிடையாது. அதனால சரி ஓகே நம்மளே ஆரம்பிப்போன்னு அலாஸ் ராமோஸ் நாளைக்கு அப்பாவும் நீனு மட்டும் போயிட்டு வரலாம் பான்ற மாதிரி சொன்னா இல்ல அம்மாவும் கூட வரணும்ன்ற மாதிரி சொல்லிட்டா. அப்பனா சரி நீனு அம்மாவை மட்டும் போயிட்டு வாங்கன்னு சொன்னாலும் இல்ல அப்பாவும் கூட வரணும்ன்ற மாதிரி கோபமா சொல்றா. அதனால என்னடா அது வம்பா போச்சுன்ற மாதிரி அவன் பாத்துக்கிட்டு இருக்கும் போதே சீக்கிரம் இங்க பாருங்க எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்க சைட்டன் கூட போறதுனா போயிட்டு வாங்க, எல்லாமே அலாஸ் ராமோஸுக்காக தானேன்ற மாதிரி சொல்லவும் அட கடவுளே எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது, எனக்கு அந்த குழந்தைக்கு அம்மாவை நடிக்கிறது சுத்தமா பிடிக்கலன்னு எம்லியா வீட்டுல வந்து கதறிக்கிட்டு இருக்கா. ஆனா இந்த பக்கம் செம கடுப்புல கதறிக்கிட்டு இருக்கான்னு தெரியாம இவளோட ஃப்ரெண்டு கால் பண்ண யாரவ என்ன வேணும்ன்ற மாதிரி கேட்கவும் எம்லி என்னாச்சு திரும்ப யாராச்சும் உன்னுடைய சோடா எடுக்கிறதுக்கு யாராச்சும்
யாராச்சும் வந்துட்டாங்களான்ற மாதிரி கேட்க, இல்லப்பா அதெல்லாம் கிடையாது, என் உயிர் எடுக்கிறதுக்கு நீங்க ஒண்ணு வந்திருக்குது, அதான் என்னால தாங்க முடியல. மத்தபடி அந்த ஃபாலன் நிஞ்செல்லாம் அவனுடைய வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான், என்னோட டியூட்டியை நான் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், அதனால இங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லப்பா. இருந்தாலும் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு உன்னால முடிஞ்சதா பதில் சொல்லு. இது வரைக்கும் எந்த ஒரு டீமன் குழந்தையாச்சும் ஆப்பிள்ல இருந்து பிறந்து கேள்விப்பட்டிருக்கேன்ற மாதிரி கேட்க, என்னது ஆப்பிள்ல இருந்து குழந்தை வந்துச்சா, என்னப்பா சொல்றன்ற மாதிரி கேட்க, ஆமாப்பா இங்க ஒரு கூத்து நடந்துகிட்டு இருக்குது, அதனால இதை பத்தி எனக்கு ஏதாவது கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுன்னு இங்க நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு போனை கட் பண்ணி வைக்க, அடுத்த நிமிஷமே நம்ம முகலாம் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கே, சரி நம்ம பியூட்டி பார்லருக்கு போலான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பியூட்டி பார்லருக்கு கிளம்பி போக, இன்னொரு பக்கம் இல்ல அரசே அவ கூட நீங்க போகவே கூடாது அரசேன்னு ஆசில் கத்திக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா அவ தான் எதிரியாச்சு, அதனால அவ கூட போவாதீங்க, ஆல்ரெடி உங்களை பொது இடத்துல வச்சு போட்டுதல பார்த்தா, அப்படி இருக்கும்போது அங்க வச்சு உங்களை கொல்றதுக்கு அவ பிளான் பண்ண மாட்டான்னு நிச்சயம். அது மட்டும் இல்லாம ஆலிஸ் ராமஸ் வர ரொம்பவே சின்ன பொண்ணு, இவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் வரும்னு சொல்லவும், ஹே ஆசியல் இவளுடைய பவர் என்னன்னு அன்னைக்கே பார்த்தல, அப்படி இருக்கும்போது அவளால இவள் எதுவுமே பண்ண முடியாது, அதனால அலாஸ் ராமஸ் லூசிபர் மாதிரி ஒரு குழந்தை நினைச்சுக்காதன்ற மாதிரி சொல்லவும், ஐயோ அரசே அலாஸ் ராமஸ் ராயப்ப குழந்தைன்னு சொன்னேன், அது மட்டும் இல்லாம அவன் கூட ஒப்பிடாதீங்க, ஏன்னா அலாஸ் ராமஸுக்கு ஏதாவது சாப்பாடு செஞ்சு கொடுத்தாலும் சரி, ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுத்தாலும் சரி, சாப்பிட்டுட்டு தேங்க்ஸ் சொல்லுவா, அந்த சாப்பிட்ட பிளேட் எடுத்துட்டு வந்து கழுவுற இடத்துக்கிட்ட வந்து போட்டுட்டு போயிடுவா. ஆனா அந்த லூசிபர் மாங்காய் வெட்டி தலையா இருக்கானே, அவன் எதுவுமே பண்ண மாட்டான், சோறுனா மட்டும் போதும் வந்து சாப்பிட்டுட்டு திரும்ப போய் படுத்து தூங்கிடுறான். அதனால அவன் கூட அலாஸ் ராமஸை கம்பேர் பண்ணாதீங்கன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க, சூசனமோ சரி ஓகேப்பா நீங்க கத்தாதீங்க, இப்ப என்ன உங்களுக்கு சைட்டனுக்கு எதுவுமே ஆகக்கூடாது, அலாஸ் ராமஸுக்கு எதுவுமே ஆகக்கூடாது, அவ்வளவுதானே, உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா டிக்கெட் இருக்குல்ல, அதை வச்சுக்கிட்டு அவருக்கு எஸ்கடா போங்கன்னு சொல்லவும், இவ்வளவு நேரமா அமைதியா இருந்த லூசிபரும் டக்குனு கதை திறந்துட்டு, ஆமாப்பா இவ சொல்றது நல்ல ஐடியா தான், நீ எஸ்கடா போய அப்படின்ற மாதிரி சொல்ல, டேய் நீ எதுக்கு இப்ப வந்து பேசுற, எனக்கு நல்லாவே தெரியும்டா, நான் இந்த பக்கம் கிளம்பி போனா நீ உன்னோட jungle.comல நிறைய ஃபுட் ஆர்டர் போட்டு உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்ப, அதனால அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி இவன் கத்துனாலும் மறுநாள் காலையில அலாஸ் ராமஸ் தான் அடம் பிடிப்பா இல்லையா, அதனால சரி ஓகே வாமா கிளம்பலான்னு ஆசில் இந்த பக்கம் இவளுக்கு தேவையான ட்ரெஸ் பேம்பஸ் எல்லாத்தையுமே போட்டு விட்டுக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் சைட்டன் குழந்தைய வச்சு கூட்டிட்டு போற அளவுக்கான ஒரு சீட்டு ஒண்ணு சைக்கிள்ல ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். ஏன்னா அலாஸ் ராமஸ சேஃபா கூட்டிட்டு போனோம் இல்லையா, அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சீட்டை ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அலாஸ் ராமஸ கூட்டிக்கிட்டு இவன் ஜாலியா ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கும்போது, இது எல்லாத்தையும் ஒரு ஒயிட் ஹேர் வச்சிருக்கக்கூடிய ஒரு பொண்ணு பார்த்துட்டு கையில இருக்கக்கூடிய மோதிரத்து மூலமா ஒரு சின்ன மேஜிக்கை போடவும், அலாஸ் ராமஸோட நெத்தியில அந்த நிலா சிம்பிள் இருக்கு இல்லையா, அது ஒரு செகண்ட் அப்படியே வந்துட்டு போகுது. ஆனா இந்த சைட்டனால இப்போதைக்கு பார்க்க முடியாது இல்லையா, அதனால இப்ப நம்மள ஃபாலோ பண்ணி அந்த பொண்ணு வரான்ற எந்த ஒரு விஷயமும் தெரியாம இவன் டைரக்டா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர, ஆசிலும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கான். ஏன்னா இவன் எஸ்கடா வரன்னு சொல்லியிருந்தான் இல்லையா, அதனால தான் சைட்டனுக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்க, இது எல்லாத்தையும் இவனை ஃபாலோ பண்ணி வந்து சீகோ பார்த்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கவும், ஐயோ சீகோ நீங்க என்ன பண்றீங்கன்ற மாதிரி இவனும் பதற ஆரம்பிச்சிட்டான். ஆனா இவன் உண்மையா இந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணமே ஆசியல் கிட்ட போன் இல்ல இல்லையா, அதனாலதான் ஏதாவது பிரச்சனை நான் போன் பண்ணி சொல்லணுன்றதுக்காக என்னுடைய போனை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு இவன் போனை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறா. ஆனா இப்படி நம்ம சீகோ வந்தது மட்டும் இல்லாம இந்த இடத்துக்கு எமிலியாவுடைய ஃப்ரெண்டும் வந்திருக்கிறா. ஏன்னா எமிலியாவுக்கும் இவளுக்கும் இன்னைக்கு காலையில ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் தான் இருந்திருக்கும். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு வரும்போது எமிலியா நல்ல வித்தியாசமான Dress நல்ல மேக்கப் எல்லாம் போட்டுட்டு வந்தா, அதனாலதான் இன்னைக்கு ஏதோ ஒண்ணு வித்தியாசமா செய்ய போறான்னு நானும் அவளை ஃபாலோ பண்ணி வந்திருக்குன்ற மாதிரி சொல்லவும், கரெக்டா எமிலியாவும் இந்த இடத்துக்கு நல்லா மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு வித்தியாசமான ஒரு Dress போட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கா. அதனால சீகோ இவங்க சொல்றது எல்லாத்தையும் வச்சு பார்த்துட்டு, ஆமா நீங்க சொல்றது சரிதான், அவங்க Dress பாக்குறதுக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் வீட்டுல இருக்கக்கூடிய லூசிபரும் ஆசியல் சொன்ன மாதிரி அவன் போனதுனால வீட்டுல உட்காந்துக்கிட்டு சாப்பாடு எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா இந்த டைம்னு பார்த்து இந்த இடத்துக்கு ஏதோ ஒரு போர்ட்டல் உருவாகிற மாதிரியும் யாரோ வர மாதிரியும் உனக்கு ஒரு சென்ஸ் வருது. என்னடான்னு பார்த்தா கெவன்ல இருக்கக்கூடிய சில ஏஞ்சல்ஸ் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய ஒரு பட்டு போன மரத்தை பார்த்துட்டு, ஓகே லைஃப் ஆஃப்டர் ஏ நம்ம ரெசரக்ஷன் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு, சோ சீக்கிரம் நம்ம வேலையை ஆரம்பிப்போன்னு ஒரு போர்ட்டல் கிரியேட் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. அதனாலதான் இவங்க வரக்கூடிய அந்த சென்ஸ் உணர்ந்துகிட்டு எவன்டா இங்க வந்துட்டு இருக்குதுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. சோ கைஸ் நீங்க நம்ம பார்த்த இந்த எபிசோட் உங்களுக்கு நிறைய குழப்பத்தை கொடுத்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய டீடைல் இதுல சொல்லவே இல்ல, இது நடக்குதுன்னு மட்டும் சொல்லிருக்காங்களே தவிர இது எதுக்காக நடக்குதுன்னு சொல்லல இல்லையா. அதனாலதான் உங்களுக்கு இந்த எபிசோட பார்த்ததுக்கு அப்புறம் சின்னதா ஒரு குழப்பம் வந்தா வரலாம். இருந்தாலும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ்ல இது ஏன் நடக்குது எதுக்காக நடக்குதுன்றது எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சீசனோட இந்த 2 எபிசோட நல்லா கவனிச்சவங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சிருக்கும். என்னன்னா ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்த கேரக்டரோட அந்த ஸ்டைலையும் செகண்ட் சீசன்ல இருந்த கேரக்டரோட ஸ்டைலையும் கொஞ்சம் அனிமே ஒர்க்ல மாத்திட்டாங்க. அதை எத்தனை பேர் கரெக்டா நோட்டீஸ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் எனக்கு இந்த புது ஸ்டைல் கொஞ்சம் பிடிச்சிருக்குது. ஏன்னா எந்த அளவுக்கு குவாலிட்டியா ஒரு அனிமே இருக்குதோ அந்த அளவுக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் இல்லையா. அதனால எனக்கு பிடிச்சிருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா இல்ல வேற ஏதாச்சும் மாத்தணுமா மாத்த வேணாமன்றது எல்லாத்தையும் உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸா இந்த வீடியோவுடைய கீழே இருக்கக்கூடிய லைக் ஷேர் பட்டனை தட்டி விட்டுட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடோட வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.